Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து Rekordbox sampler part 2. Part 1 வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் part 1 வீடியோ பார்க்கலன்னா இங்க லிங்க் நான் ஐகார்ட் லிங்க் நான் போடுறேன். ஸோ இங்க இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து part 1 வீடியோ பாருங்க. பார்ட் 1 வீடியோவில் வந்து Rekordbox சாம்பிள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் சாம்பிள் ஆட் பண்ணுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வீடியோ, அதாவது இந்த வீடியோ வந்து சாங்லேருந்து எப்படி ஒரு பீட்டோ இல்லைன்னா ஒரு மெட்லியோ வந்து சாம்பிளிங் யூஸ் பண்ணலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. VMDJ அகாடமி, சென்னை பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. இங்கே வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெட்டிங் டிஜே அண்ட் கார்பரேட் டிஜே. ஸோ 2 நியூ கோர்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். டிராக்டர், Rekordbox, வர்ச்சுவல் டிஜே, சரட்டோ, இந்த 4 சாஃப்ட்வேர் நீங்கள் டீச் பண்ணுறோம். இந்த 4 சாஃப்ட்வேர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதுவும் நான் வீடியோ டியூட்டோரியலாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VMDJ அகாடமி. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சாம்பிளர் பார்ட் 2. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாங்லேருந்து ஏதாவது ஒரு பீட் இல்லைன்னா ஒரு மெட்லி எது வேணால் நீங்கள் வந்து இந்த சாம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான். ஃபீச்சர்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து ஒரு சாங்லேருந்து ஏதாவது ஒரு மெட்லி, ஏதாவது ஒரு ரிதம் இல்லைன்னா ஹை ஹேட்ஸ், ஸ்னார், எந்த பார்ட் வேணும்னாலுமே நீங்கள் வந்து சாம்பிளில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு Rekordbox 6 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் மேலே சாம்பிளர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் வீடியோ 1ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு ட்ராக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட லூப்லேருந்து ஒரு ட்ராக் எடுத்துக்கிறேன். லூப்ஸ் அண்ட் சாம்பிள்ஸ். ஸோ இந்த ட்ராக் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, இதுலேருந்து இந்த பீட்ஸ் வந்து நான் சாம்பிளுக்குள்ளே போடணும். ஸோ சாம்பிளுக்குள்ளே நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் இதுக்குள்ளே வந்துடும். ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும். இங்கே சின்ன ஒரு ஐகான் இருக்குல்ல, இந்த ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். 2 ஆப்ஷனுக்கு இருக்கும். ஒன்று வந்து சிசர்ஸ் மாதிரி இருக்கும், ஒன்று சர்க்கிள் மாதிரி இருக்கும். சிசர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து எடிட்டிங் ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணுறதுக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜூம் இன், ஜூம் அவுட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து இன்னும் ஜூம் அவுட், ஜூம் இன் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அந்த பீட்டை பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் சாம்பிள் ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து லூப் பண்ணணும். ஸோ இங்கே 4 பீட் லூப் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ லூப் செலக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்து இங்கே ப்ளூவாக இருக்கும். நான் இந்த சிசர்ஸை வந்து டிசேபிள் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரஞ்சாக மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ட்ராக் பண்ணி உள்ளே போட முடியாது. ஸோ எடிட்டிங் போர்டில் தான் நம்ம சாம்பிளை ட்ராக் பண்ணி உள்ளே போட முடியும். ஸோ சூஸ் பண்ணுங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த சாம்பிளர் 1ல் போட்டுடலாம். ஸோ நான் 400 யூஸ் பண்ணுறேன். எனி Rekordbox கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் சாம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் தான் போட்டிருக்கேன். கிளிக் பண்ணால் அந்த சாம்பிள் ப்ளே ஆகும். ஸோ இது 1 டைம் ப்ளே மோடில் தான் இருக்குது. நான் அதை எடிட் ஆப்ஷன் போயிட்டு லூப் போட்டுடுறேன். இது எல்லா ஃபீச்சர்ஸுமே சாம்பிளர் வீடியோ 1ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி தெரியும்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸ்டாப் பண்ணோன்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் சாம்பிள் பேடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு பீட் வேணாம், எனக்கு ஃபர்ஸ்ட் பீட் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த லூப்பை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 பீட் லூப் போட்டிருக்கேன். ஸோ ஒரு பீட் மட்டும் தான் இருக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி இதில் போட்டுடலாம். ஸோ இது லூப்பில் இருக்குது. எடிட் ஆப்ஷன் போயிட்டு இந்த லூப்பை பக்கத்தில் இருக்க ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே மோட், 1 டைம் ப்ளே மோட் வந்துடும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஷார்ட்டாக வேணும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அகெயின் லூப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
அகெயின் ட்ராக் பண்ணி இதில் இங்கே போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த லூப்ஸ் எதுவுமே வேணாம்னு நினச்சிங்கன்னா எஜெக்ட் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் எல்லா லூப்ஸுமே போயிடும். இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணாலுமே சாம்பிள்ஸ் வந்து போகாது. நீங்கள் எஜெக்ட் பண்ணுற வரைக்கும் சாம்பிள்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ தான் சாங்லேருந்து ஒரு மெட்லி ஏதாச்சும் எடுப்போம். சப்போஸ் இந்த சாம்பிள் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த 2 பட்டன் மூலமாக ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைமை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லூப்பை எடுத்துப்போம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லூப்பை வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எனி சாம்பிள் லூப்பை நீங்கள் வந்து சாம்பிள் ஸ்லாட்டில் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சாங்கில் எங்கெங்கே அந்த லூப்ஸ் பிடிச்சிருக்கோ, இந்த பீட்ஸு ஸ்னாரு எந்த ஒரு சாம்பிள் இருந்தாலுமே நீங்கள் சாம்பிள் ஸ்லாட்டில் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாம்பிள் ட்ராக் பண்ணி போட்டு ப்ளே பண்ணும்போது சாம்பிள்ஸ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிரிட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிங்கர் ட்ரமிங் ப்ளே பண்ணும்போது கரெக்டாக அந்த பீட்டில் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபிங்கர் ட்ரமிங் கரெக்டாக வரும். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பீட்டில் இல்லைன்னா ஃபிங்கர் ட்ரமிங் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் எக்ஸாக்ட் லூப்பில் உங்களுக்கு வந்து அந்த சாம்பிள் வரலன்னா நீங்கள் மேனுவல் லூப்பில் போட்டு அந்த சாம்பிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில சாம்பிள்லாம் எக்ஸாக்டில் லூப்பில் இருக்கும், சில சாம்பிள் வந்து அந்த பீட் கரெக்டாக லூப்பில் இருக்காது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. சாங் மேலே நீங்கள் வந்து அந்த சாம்பிள் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது க்ரியேட்டிவாக இருக்கும். நீங்கள் லேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து 1 பார் லூப் போடலாம், 4 பார் லூப் போடலாம், 16 பார் லூப்பு நீங்கள் வந்து சாம்பிளாக போட்டுக்கலாம். நீங்கள் 16 பார் லூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்க் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும், பிபிஎம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 பார் லூப் போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி இதில் நான் போடுறேன். ஸோ இங்கே எடிட் ஆப்ஷன் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிபிபி மானிட்டர் இருக்கும். நான் லூப் ஆப்ஷன்
கிளிக் பண்ணால் இங்கே சிங்க் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஒன் டைம் பிளேயில் வந்து சிங்க் ஆப்ஷன் வராது. பட் நான் லூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இங்கே சிங்க் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாமே சிங்க் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட பிபிஎம் இங்கேயே வந்துடும். இந்த பிபிஎம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. ஸோ டிக்ரீஸ் பண்ண முடியல, பட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து 120 பிபிஎம் இருந்தால் அதை கம்மியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன். இந்த கர்சரை முன்னாடி பின்னாடி தள்ளுறதுக்கு இந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 16 பார் ஃபுல் லூப்பிங் இங்கே இதில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். இது லேயர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாங் ப்ளே பண்ணும்போது இந்த 16 பார் லூப் வந்து ஒரு லேயராக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சாம்பிளர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சாங்கில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஃபிங்கர் ட்ரம்மிங் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக சாங் நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் தாட்ஸை கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட் டுட்டோரியல் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.